ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவதூறு. அதாவது அவதூறுலேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது. நம்ம மேலே ஒருத்தர் அவதூறு பரப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு சரியான பாடத்தை எப்படி புகட்டுவது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது தான். அதாவது அவதூறு அப்படிங்கிறது என்னென்னா, பொறாமை இருக்கு இல்லையா, அந்த பொறாமையோடைய அடுத்த கட்டம் தான் வந்து அவதூறு பரப்புறது அப்படிங்கிறதுங்க. எப்படி வந்து ஒரு காலையில் விடியல் வருதோ, நைட்டு வந்து இருள் சூழுது, அதே மாதிரி சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுது, அதுக்கப்புறம் உதயமாகுது. இதெல்லாம் எப்படி இயற்கையோ அதே மாதிரியே மனிதர்களாக இருந்தாலே ஒரு நபர் வளர்ச்சி அடைஞ்சிட்டா, அசுர வளர்ச்சி அடைஞ்சாலோ, அவங்களுடைய உழைப்புனால் முன்னேறி வந்தாலோ மற்றவங்க என்ன செய்வாங்க, இயற்கையாக அவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியல, இயலாமை அப்படின்னா என்னென்னா பொறாமைப்படுவாங்க. அந்த பொறாமை என்னென்னா ஒரு கட்டத்தில் அந்த உச்ச கட்டத்தை அடையும் போது அது வந்து அவதூறாக மாறும். அவதூறுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னா, சொசைட்டியில் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னா, ரொம்ப உழைச்சி, அதாவது ரொம்ப உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக ஒரு விஷயம் ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கி நீங்கள் வளர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்காக தான். எத்தனை பேர்த்துக்கிட்ட அடி வாங்கி, எத்தனை பேர்த்த கிராஸ் பண்ணி, எவ்வளோ சண்டை, எவ்வளோ இழப்புகள், எத்தனையோ விஷயங்களை கிராஸ் பண்ணி நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று டெவலப்பாக இருப்பீங்க. ஆனால் மற்றவங்க ஈஸியாக உங்களை பற்றி அவதூறு, அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களோட ரெப்புடேஷனே காலி பண்ணுற மாதிரி உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது. உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய பேர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த பேரை ஈஸியாக கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை யார் திரும்ப கொண்டு வருது? அதுக்காக எவ்வளோ பாடுபடணும் இருக்குங்க இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லையா? ஸோ இதிலேருந்து நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அவங்களுக்கு எப்படி சரியான பாடத்தை புகட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் ஒரு யந்திரத்தை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த யந்திரத்தை வச்சு தான் நீங்கள் பிரயோகம் பண்ணணும். பொதுவாகவே வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா 8-11 வந்து யாருடைய ஜாதகத்துலலாம் 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் யாருடைய ஜாதகத்தில் ஒன்றா இருக்குதோ அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அவதூறுக்கு ஆளாவாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்றாக இருந்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. ஆனால் வந்து இவங்க இப்படி தான் சம்பாதிச்சாங்கன்னு ஈஸியாக பேர் கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்க மன உளைச்சலாயிருவாங்க. இப்போது நம்மளை பற்றி ஒருத்தங்க யாராவது தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும், இப்போ விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். வளர்ந்தவங்க பெரிய ஆள்கள், அரசியல்வாதிகளோ, எத்தனையோ பேர் பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஆக்ட்ரஸ், சினிமா ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கழுவி சோசியல் மீடியாவில் ஊற்றுறாங்க. இருந்தாலும் அவங்களாம் அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இல்லை, அதை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு ஸ்டேஜ்லேருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வரும்போது திரும்ப ஒரு விஷயத்துக்கு அவதூறுக்கு ஆளாகிறோம் அப்படின்னா அதை நம்ம சும்மா விட்டுட்டு போக முடியாது. அதனால் என்னென்னா மன உளைச்சலும் ஆகும். ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம கடந்து வந்துடலாம். பட் ஆனால் ரொம்ப ஒரு விஷயத்தை தாங்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மனவேதனையை தூண்டுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம என்ன செய்யணும், லெசன் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். இது மாதிரி என்னை பண்ணால் நீ என்ன ஆவ அப்படிங்கிறத அவங்களுக்கு நிரூபித்து காமிக்க வேண்டியது அவசியமானது தான். ஏன்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு மன உளைச்சலாயிட்டே இருக்கிறது. நம்ம மன உளைச்சலானால் நம்மளுடைய விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இல்லைங்களா? நம்ம எல்லாருமே வந்து என்னதுங்க, எல்லா விஷயத்தையும் கடந்து வந்த ஒரு ஞானி கிடையாது இல்லையா? சாதாரண மனிதர்கள் தானே. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும். அப்போ வந்து என்னென்னா அதை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்னென்னா, அவதூறு பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலையே இல்லை, உங்களை பற்றியே தான் சதா நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போது உங்களை பற்றின ஞாபகம் அவங்களுக்கு வரக்கூடாது, உங்களை பற்றி அவங்க நினைக்கக்கூடாதுன்னா அவங்க வேறு ஒரு விஷயத்தில் இதாகிடணும் இல்லையா, பிஸி ஆகிடணும் இல்லையா? அப்போது அவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு யந்திரத்தை நான் சொல்ல போகிறேன். அந்த யந்திரத்தை நீங்கள் செய்கிறது மூலிமா அவங்களுக்கே லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும், விரயங்கள் வரும், தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்கள் வரும். அவங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் வரும்போது அவங்களோட பிரச்சனையை பார்க்குறது, அவங்களோட விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறதே முடியாதனால உங்களை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இதில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த யந்திரத்தை நீங்கள் வந்து போட்டுக்கணும், ஒரு ரவுண்டாக போட்டுக்கணும். அதில் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு நடுவில் அந்த மஞ்சள் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து உங்களுடைய எதிரிகள் யார் உங்களுக்கு வந்து அவதூறு உங்களை பரப்புகிறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த யந்திரத்தை ஒரு செப்பு தகடு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வரைஞ்சிக்கணும். இந்த யந்திரத்தை
வந்து செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கணும். இப்போ மேலே காமிச்சிட்ருக்க இந்த எந்திரத்தில் நீங்கள் செப்பு தகட்டில் வரைஞ்சி அந்த நடுவில் முக்கோணம் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த முக்கோணம் மாதிரி போட்டு அதில் அந்த அவதூறு பரப்பக்கூடிய நபரின் பெயரை நீங்கள் எழுதிடணும். எழுதிட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 2 தீபம் போட்டுக்கணும். அப்புறம் இந்த யந்திரத்துக்கு வந்து மஞ்சள் கலர் மலர்களில் தான் வந்து நம்ம என்ன செய்யணும் போடணும். இந்த யந்திரத்துக்கு வந்து மஞ்சள் கலர் மலர்களை தான் சாட்டணும். அதே மாதிரி குங்குமப்பூ ஒரிஜினல் இதுக்கு செலவுனாலே பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ மட்டும்தான். குங்குமப்பூவை நல்லா கரைச்சி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த யந்திரத்து மேலே தெளிக்கணும். சரிங்களா? குங்குமப்பூவை கரைச்சி அந்த யந்திரத்து மேலே தெளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு படையலாக வந்து உடைக்காத உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடைக்காத உளுந்தை தான் அதுக்கு வந்து படையலாக போடுவோம். இந்த அவதூறு பரப்புறவங்களுக்கு வந்து கரெக்டாக போகணும் அப்படின்னா அது வந்து செமையாக இருக்கணும் அப்படின்னா ராகுவோடைய அந்த தானியத்தை தான் நம்ம படையலாக வைக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ உளுந்தை தான் நம்ம என்ன செய்யணும் படையலாக அதுக்கு வைக்கணும். படையலாக வச்சு முடிச்சுட்டு இதே மாதிரி 7 நாள் பூஜை பண்ணணும். இதுக்கு வந்து என்ன நீங்கள் ஸ்லோகம் சொல்லலாம், அந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டிங்க, அந்த எந்திரத்தை வரைஞ்சி என்ன செய்யணும், பிராண பிரதிஷ்டை பண்ணணும். எந்திரத்தை பிராண பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு மஞ்சள் நிற மலர்களை தான் சாட்டணும். குங்குமப்பூவை கரைச்சி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எந்திரத்து மேலே தெளிக்கணும். தெளிச்சுட்டு அதுக்கு படையெல்லாம் வந்து உடைக்காத முழு உளுந்தை தான் நம்ம என்ன செய்யணும் நெய்வேத்தியமாக வைக்கணும். வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து துர்கா இருக்காங்க இல்லையா, துர்காதேவி அம்பாள் துர்காதேவி அவங்களுடைய நாமாவளி அவங்களுடைய மந்திரங்களை வந்து சொல்லி நம்ம என்ன செய்யலாம், இந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம். இந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம். இதே மாதிரியே 7 டேஸ் 7 நாட்கள் தொடர்ந்து இதை செய்யணும். இதை வந்து ஒரு நாள் நைட்டு நீங்கள் 12 மணிக்கு செய்கிறீங்கன்னா அதே நாள் அடுத்த நாள் 12 மணிக்கு தான் செய்யணும். இல்லை நீங்கள் நைட்டு 9 மணிக்கு செய்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் செய்யுங்க, அது நல்லது. ஆஃப்டர் 9க்கு மேலே நீங்கள் செய்கிறது இன்னும் சிறப்பு தரும். 9 மணிக்கு செய்கிறீங்கன்னா அதே டைம் எந்திரம் வைக்கும்போது எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த நாள் அதே டைமை தான் நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணிக்கணும். தொடர்ந்து 7 நாள் செய்யுங்க. 7 நாள் செஞ்சதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை என்ன செய்யணும், சுருட்டி மயானம் இருக்கு இல்லையா, அந்த மயானத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும் புதைச்சிடணுங்க. மயானத்தில் கொண்டு போய் புதைச்சதுக்கு அப்புறமேலு அந்த உங்கள் மேலே யார் அவதூறு பரப்புனாங்களோ அவங்களுடைய இதை வந்து பாருங்கள், அவங்களுடைய லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் பேட் இன்சிடெண்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு விபத்து ஆகிறது, திடீர்னு ஒரு விரய செலவாகிறது, தண்டமாகிறது, யாராவது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள், இறப்புகள் கூட நிகழலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை பிராண பிரதிஷ்டை பண்ணி அந்த எந்திரத்துக்கு வந்து உயிர் ஊட்டுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் இந்த மயானத்தில் புதைக்கும் போது அவங்களோட அந்த எதிரியோடைய வீட்டில் இறப்பு கூட நகலாம். நீங்கள் இந்த அளவுக்கு போகணுமா அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு மனவேதனை அடைய செய்கிறாங்களோ அதுக்கு வந்து அவங்க ஒர்த்தபிளான ஆள் தான், அவங்க பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு ஒர்த்தபிளான ஆள் தான். ஸோ அதனால் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பட் பொதுவாகவே பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி கிடையாது. உங்களால் நீங்கள் ஒரு பேரையும் புகழையும் சம்பாரித்து பல விஷயமாக கட்டி காப்பாற்றிருந்த ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, அவங்க ஒரு எதிரினால் உங்களுக்கு பணமோ தங்கமோ வேறு ஏதாவது இழப்பீடு ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் சம்பாரிச்சிடலாம். அதுக்காக நான் பழி வாங்க சொல்லலை. ஆனால் நீங்கள் கட்டி காப்பாற்றின ஒரு பேர், அதாவது உங்களை தொழிலுக்கு அப்படின்னா ஒரு பேர் அப்படின்னா அந்த பேருக்கே களங்கம் விளைவிக்கிறாங்க. உங்கள் மேலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டை இது பண்ணுறாங்க. அதனால் உங்களோட எல்லா விஷயமும் லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்கிறதுனால தவறுகள் கிடையாது. இதனால் நீங்கள் பெரிய லெவலில் கர்மாக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களை பற்றி அந்த எதிரி வந்து என்ன செய்ய மாட்டார், நினைக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கே 1008 பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்படிடா இதை சரி பண்ணுறதுன்னு சிந்திக்கிறதுலேயே அவருடைய நேரம் எல்லாமே விரயமாக போகும்போது உங்களை பற்றி அவர் நினைக்கவே மாட்டார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் ப்ளஸ் வந்து உங்களோட தொழிலையும் டெவலப் பண்ணிட்டு போகலாம், நிம்மதியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள், அதாவது அவதூறு பரப்பக்கூடிய நபர்கள் மீது சரியான பாடம் புகட்டுறதுக்கு இந்த எந்திரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.